நம பார்வதீவதையே அரர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமான்றாசு பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரடங்களால் வணங்குகிறேன். அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த நாளையும் புருஷார்த்தம், அதாவது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக படிமுறையில் இந்த மூன்றையும் கடைபிடித்து நாலாவதாக சொல்லக்கூடிய அந்த வீடு பெற்றை அடைய வேண்டியது தான் நம்முடைய குறிக்கோள்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இப்படித்தான் வாழணும், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஈதல் அறம், தீவனை விட்டு ஈட்டல் பொருள், எஞ்ஞான்றும் காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவுப்பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு அப்படின்னு ஔவையார் நமக்கு ஒரு தனிப்பாடலில் தெரிவிக்கிறாங்க. ஈதல் அறம், அதாவது ஒருவருக்கு உதவி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதை வேண்டா வெறுப்பா ஏதாவது ஒரு கட்டாயத்தினால செய்யலாம், இல்லைன்னா அதை ஒரு புகழுக்காக செய்யலாம், இல்லைன்னா அவர்கிட்ட இருந்து நாளைக்கு நமக்கு ஏதாவது கிடைக்குங்கிற எதிர்பார்ப்போடு செய்யலாம். இப்படியெல்லாம் இல்லாமல் நான் செய்தேங்கிற முனைப்போடு செய்யலாம். இதில் எதை பண்ணினாலும் அது புண்ணியமாகி அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி வரும். அடுத்தது அந்த உதவி செய்ய பணம் வேணுமே, அந்த பணத்தை சம்பாதிக்கும் போது தவறான வழியில் சம்பாதிச்சோன்னா அது பாவமாகி அதை கழிக்கிறதுக்கு ஒரு பிறவி வரும். அதனால் சரியான வழியில் பிறருக்கு அதனால் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் பிறரை கெடுக்காமல் உழைச்சி சம்பாதிக்கணும். மூணாவது, ஒத்த கருத்தோட சண்டை போடாமலும் வேண்டா வெறுப்பா செய்யாமலும் காதல் வயப்பட்ட இருவர், அதாவது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி துணையாக இருந்து ஆதரவு தருவதே இன்பம். சரி, குடும்பம்னு ஆனதுக்கப்புறம் அதை விட்டு எங்கே வெளியே வர முடியுது? அதுலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகுது. இப்படி நம்ம நிலைமை இருக்கும்போது நம்மால் எப்படி மூணையும் விட முடியும்? விட்டாலும் நீங்கள் சொன்ன புண்ணியம், பாவம், பாசம் இதெல்லாம் துரத்தாதா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். சரி, அப்போ அவ்வை பிராட்டியார் மாறுபாடான கருத்தை எப்படி சொல்லுவாங்க? இந்த இடத்துல தான் நாம் அந்த பாட்டை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும். அதில் இறைவனை நினைந்து, அதாவது பரனை நினைந்துன்னு ஒரு சொல் போட்டிருக்காங்க. இது ஏன் சம்பந்தமே இல்லாமல் இந்த இடத்துல வருது அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, இந்த பரனை நினைந்துங்கிற சொல்ல மேலே சொன்ன மூணோடையும் கூட்டணும். இப்போ பாட்டை பாருங்க. பரனை நினைந்து ஈதல் அறம், பரனை நினைந்து தீவினை விட்டு ஈட்டல் பொருள், எஞ்ஞான்றும் காதல் இருவர் பரனை நினைந்து கருத்தொருமித்து ஆதரவுப்பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. இப்போ பாட்டு புரியும். இப்போ முதல்ல இருந்து பார்க்கலாமா? இறைவனை நினைந்து ஈதல் அறம், அதாவது ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்குறோன்னா அதை நாம் கொடுக்குறோங்கிற அந்த முனைப்போடு செய்யாமல், இறைவன் எனக்கு கொடுத்துருக்காருப்பா, நான் வரும்போது கொண்டு வந்தேனா இல்லை போகும்போது ஏதாவது எடுத்துகிட்டு போகிறேன்னா, நடுவில் கிடச்சது இது, இறைவன் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக எனக்கு இந்த பொருளை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற நினைப்போடு செஞ்சோன்னா அது புண்ணியமாகி ஒரு பிறவிக்கு ஏதுவாகாது. இதைத்தான் கந்தர் அலங்காரத்தில் வையிற்கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யிற்பிளவளவேனும் பகர்மின்கள் நுங்கட்கிங்கன் வெய்யிற் கொதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கேன்னு அருணகிரிநாதர் நமக்கு தெரிவிக்கிறார். அப்போது வையிற்கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யிற்பிளவளவேனும் பகர்மின்கள் அப்படின்னு நம்ம பொருள் எடுக்கணும். முருகன் எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி முருகனை வாழ்த்தி அந்த உதவியை நாம் செய்தோம்னா இது நம் செயலற்று போயிடுது. அதனால் அது புண்ணியமாகி நமக்கு ஒரு பிறவியை கொடுக்காது. ரெண்டாவது, இறைவனை நினைந்து தீவினை விட்டு ஈட்டல் பொருள். இறைவனை நினைக்கும் போது, இறை பக்தி இருக்கும்போது, இறை அச்சம் இருக்கும்போது நம்மை தவறு செய்வதிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும். கடவுளிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற நினப்பு மட்டும் ஒருத்தனுக்கு வந்துட்டுன்னா அவன் எப்படி தவறான வழியில் போய் பொருள் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவான்? நிச்சயமாக முடியாது. அதனால் அது நல்ல வழியில் ஈட்டிய பொருளாகவே இருக்கும். அந்த இடத்துல இறைவனை நினைந்து அந்த பொருளை சேர்ப்பதனால நான் சேர்த்தேன் என்னுடைய பொருள்கிற அந்த தன்முனைப்பும் புறப்பற்றும் நமக்கு விட்டு போகுது. இது ரெண்டும் நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன், சரி. ஆனால் காதல் இருவர் இறைவனை நினைந்து கருத்து ஒருமித்து ஆதரவுப்பட்டதே இன்பம்னு சொல்கிறீங்களே, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க
அவங்க குடும்பம், மனைவி, மக்கள் இந்த சிந்தனை தான் இருக்கும். அந்த இடத்துல போய் இறைவனை எப்படி நினைக்க முடியும்? ஏதோ வழிபாடுன்னு வீட்டில் பண்ணுறோம், இல்லை கோயிலுக்கு போகிறோம், அந்த இடத்துல வேணால் இறைவனை நினைக்கலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையேன்னு சொல்கிறவங்களுக்கு பெரிய புராணம் தான் நமக்கு வழிகாட்டுது. அதாவது பறவை நாச்சியாரை முதலாக சுந்தரமூர்த்தி நாயனார் பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன நிகழ்ந்தது? பறவை நாச்சியார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அழகை பார்த்து அப்படி இருக்காரே இப்படி இருக்காரேலாம் நினைக்கலையா, முருகனோன்னு நினைச்சார். முருகப்பெருமானே ஒரு வடிவம் தாங்கி வந்தாரோ அப்படின்னு நினைச்சாராம். அதே நேரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியாரை பார்க்கும்போது தேவகன்னிகையோ அவளையோ இவளையோ எல்லாம் நினைக்காம இது சிவனுடைய அருளோ, சிவபெருமானுடைய அருளே ஒரு பெண் வடிவம் தாங்கி வந்ததோ நினைச்சாராம். இப்போ புரியுதா? வழிபாட்டு நெறியில இறை சிந்தனையோடே இருக்கக்கூடியவர்களுக்கு எதை பார்த்தாலும் அதில் திருவுருளை பார்க்கக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு இறைவனுடைய அருளாலே வாய்க்கும். இப்படி காதல் இருவர் இறைவனை நினைந்து கருத்து ஒருமித்து ஆதரவுப்பட்டதே இன்பம். அப்படி அவங்க வாழும்போது அதில் பெரிய அளவில் பாச பிணைப்புங்கிறது இருக்காது. அவங்க செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் சரியாக செஞ்சிருவாங்களே ஒழிய இதெல்லாம் நிலையில்லாதது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நிலையான வீடு இறைவன் திருவடி தான். இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம உயிர் இருக்கக்கூடிய வீடாகி இந்த உடம்பே நமக்கு சொந்தம் இல்லை, அதுவே நிலை இல்லைன்னு சொல்லும்போது நாம் கட்டி வச்ச வீடு, நாம் சம்பாதிச்ச வீடு, நாம் சேர்த்த பொருள் இதெல்லாம் நிலையானதுன்னு நம்ம எப்படி நினச்சிக்க முடியும்? அதனால் அவர்களுக்கு எப்பவுமே இதெல்லாம் நிலையில்லாதது, நிலையான இறைவன் திருவடியை அடைவது ஒன்றே குறிக்கோள்கிற எண்ணத்தோடு வாழ்வாங்க. இந்த எண்ணம் நாளுக்கு நாள் மேலோங்கும் போது இந்த உலகப்பற்றுக்கெல்லாம் அவங்களுக்கு தானாகவே விட்டு போயிடும். உலகிலே பார்க்குறோம், ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும் போது நம்மகிட்ட இருக்கிறது இது வேண்டாம்ப்பா, அதை போய் பிடிப்போம் அப்படின்னு கிளம்பிடுறோம் இல்லையா? அதே போல தான் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஈடு இணையற்ற இன்பம் இறைவனுடைய திருவடி நிழலில் கிடைக்குங்கிறத உண்மையாக தெரிஞ்சு அதை உணர்ந்தவங்க இந்த உலகில் கிடைக்கக்கூடிய சிறிது நேரம் இருந்து நீங்கக்கூடிய இன்பத்தெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. அதனால அச்சத்தினாலேயோ வெறுப்புனாலேயோ இல்லாமல் இயல்பாகவே அவங்க இந்த உலக பாசங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு நீங்கி இறை அருளால் அவருடைய திருவடியை அடைவதற்கான சூழலை இறைவனே உருவாக்கி கொடுப்பார். அவரே குரு வடிவம் தாங்கி வந்து பக்குவமடைந்த ஆன்மாவுக்கு தீட்சைகளை செய்து அதற்கு உபதேசம் பண்ணி அவர் காட்டிய அந்த வழியில் அந்த உயிர் நடக்கும்போது மேற்சொன்ன மூன்றையும் விட்டு இறைவன் திருவடியை அடைவது முக்காலும் உறுதி. இதற்கு குருவருளும் திருவருளும் துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதை. ஹர ஹர மகாதேவா.